அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை என்ற திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய திட்டத்தில் எங்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டிவைன் சிட்டி உதவி ஆளுநர் அன்பழகன் சார் அவர்களுக்கும், தலைவர் வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும், செயலாளர் தினகரன் சார் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்திலிருந்து இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே நல் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ரோட்டரி பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, இது இல்லாமல் வெளியிலிருந்து நமக்கு ஆதரவளித்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தருணத்திலே வரவேற்று, மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களையும் இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் நிகழ்ச்சியை வழங்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் நல்வினையாற்றக்கூடியது, என் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்குண்டான பயிற்சி நம் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளையும் நரம்புகளையும் வலிமையூட்ட உற்சாகப்படுத்த வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6
1 2 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 5 6 7 8 9 10 11 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி அளிக்கிறார் கண்ணப்பனையா அவர்கள். வலது கால் 5 2 3 4 5 வெளிப்புறமாக 1 2 3 4 5 உள்புறமாக 1 2 3 4 5 ஒரு நீண்ட மூச்சு. வலதுபுறமாக 1 2 3 4 5 1 2 3 4 5 ஒரு நீண்ட மூச்சு. 1 2 3 4 5 1 2 3 4 5 ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆழ்ந்த மூச்சு. 1
1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. ஒன்று 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. ஒன்று 2 3 4 5 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. காற்றை வெளிவிடுகிறோம், உள் இழுக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள் இழுக்கிறோம், வெளி செல்கிறது, உள்ளே செல்கிறது, வெளி செல்கிறது, உள்ளே செல்கிறது. 5 6 7 8 9. கை மாட்டிக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்து ஜம்பிங் பயிற்சி. ஜம்பிங் உச்சங்கால் முதல் உள்ளங்கால் வரை, உச்சந்தலை முதல் நமது உறுப்புகளை இயக்கி ஆற்றல் பெற வைக்க வருகிறார் கண்ணன் ஐயா அவர்கள். ஜம்பிங் பயிற்சி. வலது கால் 1 அப்படி ஸ்பீட் படுத்துங்க. ஒரு ரயில் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஓடுனா எப்படி வேகமா ஆகுமோ அது போல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துறோம்.
அப்படியே மெல்ல நிக்குது அந்த வண்டி மெதுவாக. அடுத்து பின்னோக்கி ஆழ்ந்த மூச்சு. அப்படியே படுத்த நிலையில் மூச்சு காற்றையே கவனிங்க. நன்றாக ஓய்விடுங்க. உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைத்து என் வீடியோ தெரியல, நீ இறக்கிங்க. போதுமா? போதும் போதும் போதும். அப்படியே வளர்ந்து அப்படியே பார்த்து முன்னாடி இருக்கலாமே. ஓய்வு. ஓய்வு. இரு கால்களை சேர்த்து பிடிச்சுக்காங்க. மிக முக்கியமான பயிற்சி, எளிமையான பயிற்சி, உபயோகமான பயிற்சி. நல்ல கிட்ட பிடிக்கலாங்க. மிக முக்கியமானது பெருங்குடல் வேலை செய்யும், நுரையீரல் வேலை செய்யும். அப்படியே மெல்ல உடலை வடப்புறமாக போடுறோம். அப்படியே மெல்ல இடப்புறமாக போடுறோம். நல்ல கிட்டலுக்கு பிடிங்க. எந்த அளவுக்கு கிட்ட வருதோ அந்த அளவுக்கு உடலுடைய பலம் அதிகமாகும், பயன் அதிகமாக கிடைக்கும். ஓய்வு. நிதானமான மூச்சு. அப்படியே பக்கவாட்டில் படுத்து அமர்ந்த நிலையில் வலது கையை வலது கால் கணுக்காலில் பிடித்து பின்னாடி எடுத்து வச்சுக்கணும். இடது கையை இடது கால் கணுக்காலை பிடித்து வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்கிறோம். அமர்ந்து கொண்டு நேற்று செய்தது போல இந்த வலது கை மணிக்கட்டை பிடிச்சிடறோம். பிடித்து நீண்ட மூச்சு காற்றை
உள்ளிழுத்து மெதுவாக மெல்ல வெளிக்கொண்டு வரும். பத்து நாட்கள் இருந்த பிறகு அப்படியே மெதுவாக மேல வாங்க. இந்த நிலையில் நம்முடைய நாசிகள் திறக்கப்படும், மூக்கடைப்பு திறக்கப்படும். அடுத்த நிலையில் நேற்று செய்தது போலவே கைகள் கோர்த்திருக்கிறோம். கோர்த்துட்டு நீண்ட காற்று உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி போகிறது. கைகளை மேலே உயர்த்துகிறோம். பத்து நாட்கள் இருந்த பிறகு கைகள் இடுப்புக்கு போய்கிறது, தலை மேலே வருகிறது. மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. நீர் அமர்ந்து கொண்டு எடுத்த காற்றை வெளிவிட்டு விடுகிறோம். கட்டைகளை மடித்து அடிவீட்டு பகுதியில் வைத்துக் கொள்கிறோம். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். பத்து நாட்கள் வைத்திருக்கிறோம். மெல்ல மூச்சு எடுத்துக்கொண்டே கைகளை தலை மேலே வந்துடுது. கைகள் அதே நிலையில் இருக்கிறது. இப்படி வைத்திருக்கிறோம். அடுத்து இந்த நிலை இப்படி வைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நீண்ட மூச்சுள் இழுத்து மெல்ல காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு போகிறோம். பத்து நாள் இருக்கிறோம். மேல ஒரு பொழுது காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து முயலாசனா. நீண்ட காற்று இழுத்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு போகிறோம். பத்து நாட்கள் இருந்த பிறகு மூச்சு காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே மேலே வைக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்தது கிரியா பயிற்சி. சுத்தப்படுத்துகிறோம். மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். 10 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9
10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதியில் வைத்துக் கொள்கிறோம். 1, காற்றை உள்ளிருக்கிறோம், வேகமாக வெளியேற்றுகிறோம். 2, 1, 2, உள்ளே செல்கிறது, வெளியேற்றுகிறது. வேகமாக உள்ளிருக்கிறோம், வேகமாக வெளியேற்றுகிறோம், வேகமாக உள்ளிருக்கிறோம், வேகமாக வெளியேற்றுகிறோம். கைகள் நல்லா மேல போகட்டுங்க. நல்ல இந்த முட்டி பகுதி பணத்தை நோக்கி இருக்கிற அளவுக்கு உயர்த்தணும். வெளியேற்றுகிறோம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்றான பயிற்சி பேசா இழுத்து நீண்ட காற்றுள் இழுத்து மீண்டும் ஒரு முறை. ஆனந்த முத்திரை. சுவாசத்தை கவனித்தல். காற்று தானாக இயங்குகிறது. கவனிப்பாளராக Welcome இருக்கிறோம். to Super CRP Music. Bluetooth mode. பார்வையாளராக இருக்கிறோம். அது தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடி காற்றையே கவனிக்கிறோம். கண்கள் திறந்திருந்தால் கவனம் வெளியேறும். கண்கள் மூடியிருந்தால் அகப்பக்கம் திரும்பும். கவனம் புறநிலையில் இல்லாமல் அகநிலைக்கு திருப்பப்படுகிறது. சுவாசத்தின் மேல் கவனம். Welcome to Super CRP Music. Bluetooth mode.
காற்று மூக்கு துவாரங்களில் பட்டு மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று அது தேவையில்லாத அனைத்தும் வெளியெடுத்து கொண்டு மூச்சு குழாய் வழியாக மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியேறுகிறது. காற்று பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. ஆக இந்த உடல் இயங்குவதற்கு காற்றே பிரதானமானது. அக்காற்று நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது தானாக இயங்குகிறது. அப்போது உயிரும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அது தேவை என்பது போல எடுத்துக்கொள்ளும். அதற்கு காற்றை பிடிக்கும் கலையை நம்முடைய சித்தர்கள் உருவாக்கியுள்ளார்கள். அதுவே நிலைநிறுத்தி பிரித்து கொள்வதற்கான வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாசம் உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது, உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக வீலர் பாஸ்கர் தினமும் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் பெற்று இருக்கிறோம். வீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமும் ஒரு சிந்தனை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம உணவு சாப்பிட்றோம். இது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எது எதெல்லாம் சாப்பிட்லாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். 1, இனிப்பு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். இனிப்பு எடுத்து குப்பையில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்திக்காதீங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிபி வந்துருமாம்மா, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. தக்காளி சேர்த்திக்காதீங்க, கிட்னியில் கல் வந்துடும். காரம் சேர்த்திக்காதீங்க, தோலெல்லாம் நோய் வந்துடும். கசப்பு தோறுப்பு நமக்கே பிடிக்கல, நமக்கே தெரியல, சாப்பிட்றதே இல்லை. புளி சேர்த்திக்காதீங்க, மூட்டு முழங்கால்லாம் வலிக்கும். பூமி கீழே விளையிற எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட்டு, வெங்காயம், பூண்டு, கேரட்டு எதுவுமே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஜீரணம் ஆகாது, உடம்புக்கு நோய் வருமாமா. அதில் குப்பையில் போட்டுருங்க. பால் சாப்பிடாதீங்க. பால் மனித உடம்பே இல்லையாமா, சில பேர் சொல்கிறாங்க. அதை எடுத்து குப்பையில் போட்டுருங்க. முட்டைக்கோஸ் சேர்த்திக்கூடாதாம்மா, சேர்த்திக்கிட்டால் தைராய்டெல்லாம் ப்ராப்ளம் வருமாம்மா, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. நான்வெஜ்ஜு வேண்டாங்கிறாங்க, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டிங்கன்னா தட்டு காலியாக தான் இருக்கும். எதை சாப்பிடுவீங்க? அப்புறம்
எல்லாம் குப்பையில் கிடக்கும் சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாம். அப்புறம் உட்காந்துட்டு வடை போச்சேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? இனிப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, உப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, காரமும் சேர்த்திக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, புளியும் வேண்டாங்கிறாங்க. எதை தாங்க சாப்பிட்றது? கடைசியாக மருந்து மாத்திரையை மட்டும் அள்ளி அள்ளி சாப்பிட்ருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள். 100% கெமிக்கல் இருக்கிற ஒரு மருந்து மாத்திரையே ஜீரணம் பண்ணுற உங்கள் உடம்பு இறைவன் நமக்காக படைச்சு கொடுத்துருக்கிற ஒரு உருளைக்கிழங்கை ஜீரணம் பண்ணாதா? ஒரு தக்காளியை ஜீரணம் பண்ணாதா? யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த குப்பையில் போட்டிங்க இல்லையா, எல்லாத்தையும் தட்டில் வச்சு சாப்பிடுங்க, நல்லது தான். ப்ராப்ளம் உணவில் இல்லை, நமக்கு சாப்பிட தெரியலிங்க. நாம் ஒழுங்காக சாப்பிடும் வித்தையை மட்டும் கற்றுக்கொண்டால் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். நமக்கு சாப்பிட தெரியலங்கிறக்காக இது வேண்டாம் அது வேண்டான்னு கடைசியில் எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. இங்கே பாருங்க, சிம்பிளாக சொல்லட்டுங்களா? அதாவது எதை சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றோங்கிறதாங்க முக்கியம். எனவே பூமி கீழே விளையிற பொருளை ஏன் ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குதுன்னா, அதாவது பூமி கீழே விளையிற பொருளை ஒரு 5 முறை 8 முறை மெல்லணும். பூமிக்கு மேலே விளையிற பொருளை 2 முறை 3 முறை மென்னா போதும். நாம் ஒழுங்காக மெல்றது இல்லைங்கிறக்காக தான் பூமி கீழே விளையிற பொருளை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிப்பு இருக்கு இல்லையா, இனிப்பு சுவையை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி ரசித்து ருசித்து சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகுங்க. ஆனால் இனிப்பை முழுங்குனீங்கன்னு வச்சுங்களேன், சர்க்கரை வியாதி வரும். உப்பு இருக்கு இல்லையா, உப்பை ரசித்து சாப்பிட்டீங்கன்னா பிபி குணமாயிருங்க. உப்பை முழுங்குனா பிபி வந்துடும். நான் வேறு மாதிரி சொல்கிறேங்க. அதாவது தக்காளியை முழுங்குனீங்கன்னா கிட்னியில் கல் வரும். அந்த கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு வைத்து என்ன தெரியுமா? தக்காளியை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா கிட்னி கல் கரைஞ்சிடும். இப்போது கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை முழுங்குனா தோலில் வியாதி வருங்க. கத்திரிக்காவை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா தோல் வியாதி குணமாயிரும். இப்போ புரிஞ்சுக்கங்க, ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிட தெரியாமல் நாம் தவறாக சாப்பிடும் பொழுது அது ஒரு நோயை உற்பத்தி செய்கிறது. உடனே சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ஜோக்கு மாதிரி இருக்குது. ஒரு போலி மருத்துவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தாராம்மா. ஒருத்தர் காலில் ஆணி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம்மா. இவர் அது நல்லா கேலண்டராக மாட்டிக்கோன்னு சொன்னாராம்மா. இன்னொரு பேஷண்ட் உட்கார இடத்துல கட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம்மா. தள்ளி உட்காருன்னு சொன்னாராம்மா. அந்த மாதிரி இருக்குது. இனிப்பு ஒழுங்காக சாப்பிடாமல் ஒருத்தருக்கு நோய் வந்தால் அவரை பார்த்து இனிப்பே சாப்பிடாதே அப்படின்னா இதற்கு பேர் வைத்தியம் இல்லை. இனிப்பை ஒழுங்காக சாப்பிடுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதே வைத்தியம். எனவே இங்கே பாருங்கள், என்ன வேணாலும் சாப்பிட்லாங்க. நீங்கள் சும்மா எல்லாம் சொல்லுங்க. இந்த சீனா பக்கம்லாம் போய் பாருங்கள், சைனீஸு கடலில் கப்பெல்லாம் மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஆகாயத்தில் இந்த ஃப்ளைட்டை மட்டும் தான் விட்டு வச்சுருக்காங்க, மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. நல்லா தாங்க இருக்காங்க, 150 வயசு வாழ்கிறாங்க. இங்கே பாருங்கள், எதை சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிட்றதாங்க முக்கியம். அதனால் இனிமேல் எதையுமே வேண்டான்னு சொல்லாதீங்க. அது இனிப்பாகட்டும், கசப்பாகட்டும், துவர்ப்பாகட்டும், உப்பாகட்டும், என்னமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நல்லா பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா பல்லுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி கவனத்தை சாப்பாட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணி டிவி பார்க்காம செல்ஃபோனில் பேசாமல் புக்கு படிக்காமல் முழு கவனத்தையும் உணவில் வச்சு நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். தைரியமாக சாப்பிடலாம். நம்மெல்லாம் பிறந்ததே சாப்பிட்றக்கும் லவ் பண்ணுறக்கும் தான். ரெண்டுமே தெரில, எதுக்கு வாழலாம்? 2வது ஐட்டத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். புரிஞ்சுக்குங்க. உணவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லது தாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் ஒரு ஊரில் மண்ணை சாப்பிட்றாங்களாமா. ஆப்பிரிக்காவில் ஒரு ஊரில் ஒரு திருவிழா வருஷத்துக்கு ஒருக்கா. அங்கே என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு இலையை போட்டு களிமண் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த களிமண்ணை கொஞ்சம் இலையில போட்டு சாப்பிடுவாங்களாமா வருஷத்துக்கு ஒரு தடவை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பஞ்சம் வந்துருச்சாமா, விளைச்சலே இல்லையாமா, ட்ரை ஆயிடுச்சாமா. உடனே என்ன பண்ணாங்களாமா, பழைய மாதிரி அந்த களிமண்ணை சாப்பிட்டு ஒரு ஊரில் உயிரோட வாழ்கிறாங்களாமா. ஏங்க, டியூப்லைட்டை ஒருத்தர் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றத பார்த்தீங்களா இல்லையா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? எப்படி அது முடியுது? டியூப்லைட்டையே ஜீரணம் பண்ணுற ஒரு உடம்புக்கு ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஜீரணமாகாது. ஒரே டெக்னிக் தான். பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்று
கூழ் மாதிரி இறைச்சி கவனத்தை சாப்பாட்டில் வச்சு இறை பிரார்த்தனையோட நல்லா மென்று சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். எனவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நீங்கள் இனிப்பு சாப்பிடாமல் இருக்காதீங்க. யாரெல்லாம் சர்க்கரை வியாதி வந்துடும் சொல்லி இனிப்பே சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ உடம்புக்கு தேவையான இனிப்பின் மூலியமாக கிடைக்கிற மண் சக்தி குறையும். அப்போ இன்னும் நோய் பெருசாகுமா கம்மியாகுமா? இந்த தோல் வியாதி உள்ளவங்கெல்லாம் காரம் சாப்பிட்றதே இல்லை. பாருங்க, காரத்தில் 2 வகை இருக்குங்க. நீங்கள் இந்த பச்சை மிளகா காரம், இந்த சிவப்பு மிளகா காரத்தை வேணால் விட்டுருங்க, மிளகு காரம் சாப்பிட்லாம்ல. முட்டைக்கோஸ் காரங்க, திப்பிலி காரங்க, அதை சேர்த்திக்கிங்களேன். ஸோ மூலிகை மூலியமாக கிடைக்கிற காரங்கள் மிகவும் நல்லது. திப்பிலி எடுத்து வாயில் போடுங்க, தோல் நோய் குணமாகும், ஆஸ்மா குணமாகும், வீசிங் குணமாகும். பல பேர் திப்பிலியை பார்த்ததே இல்லை. எனவே இனிமேல் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே வேண்டான்னு சொல்ல வேண்டாங்க, எல்லாமே சாப்பிட்லாங்க. ஆனால் என்ன, போதைப் பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த கடையில் விற்கிற அஜினமோட்டோ சோடாப்பு கலந்த இந்த பொருளை சாப்பிடக்கூடாதே தவிர வீட்டில் சமைச்ச உணவை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமாக சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா மென்று சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்படி அனைத்து உணவுகளையும் ஒழுங்காக சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி பாஸ்கர் ஐயாவுக்கு ஒரு நன்றி. அடுத்து தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், வாழ்வியல் விளக்கங்களை பற்றி, தினம் ஒரு வாழ்வியல் விளக்கங்களை பற்றி அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். அந்நெறி இந்நெறி எண்ணாது அட்டாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நின்பின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னெறி ஆகத்தில் போக்கில்லையாகுமே. உலக மக்களே, உலகத்தில் பல வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளில் இந்த இன்னைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டாங்க யோக நெறி, அட்டாங்கம் அப்படின்னாவே 8 படிநிலைகளை கொண்டது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைகளில் நாம் கடந்து வந்தது 4 நிலைகள். அதாவது உணவு கொள்கைகளை நம்ம தினம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து உள்ளத்தை நெறிப்படுத்துற நிலைகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். அதுக்கடுத்து ஆசனத்தை ஒரு 2-3 ஆசனங்கள் மட்டும் இணைச்சிருக்கோம். அடுத்து பிராணாயாமம் சொல்றாரு. பிராணாயாமம் என்பது பல வழிமுறைகள் செய்யப்படுகிறது. அந்த பிராணாயாமத்துல ஒரு 10% அளவுக்கு நம்ம உள்ள போயிருக்கோம். அடுத்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பது, அப்போ இந்த ஆசனம் பிராணாயாமம் நல்லா அமைஞ்சாவே அடுத்த நிலைகளுக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறது கருத்து. அதனால இந்த அட்டாங்க யோக நெறியில மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தன்னுடைய உடலை தானே சரிப்படுத்தி கொள்ள முடியும். அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யதார்த்த நிலையில இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த சுகரு, பிரஷரு, அடுத்து தைராய்டு, அடுத்து கொலஸ்ட்ராலு, அடுத்து மூட்டு வலி. வலி என்றாவே காற்றுன்னு அர்த்தம். வலிக்கு ஒரு பெயர் என்னன்னா காற்றுன்னு அர்த்தம். அப்போ இந்த காற்றை நம்ம முறைப்படுத்தினாவே உடலில் உள்ள அத்தனை வலிகளும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேறும். அதனால முறையாக நம்ம ஆசன மூச்சு பயிற்சியில் பாஸ்கர் ஐயா சொன்ன உணவு முறைகள் அப்போ நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக வெளியேறும், உடலில் தங்காது. காலையில இருந்துச்சா மிளகு சாப்பிட்றாயா, அப்புறம் பார்த்தா மூச்சு பயிற்சி பண்றான், ஆசனம் பண்றான், உள்ள ஒழுங்காகுது, இவன் உடம்புல எப்படி குடியிருக்கிறது அப்படின்னு நோயே போராடும்ல, தங்காது. நல்லா ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறாள் யாரு, 8 மணிக்கு எழுந்திருக்கிறாரு யாரு, சூரிய வெளிச்சம் அவன் மேல பட்டு மேல எழுந்திருக்கக்கூடிய ஆளா போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு தள்ளப்பட்டு, அதோட இரவு அதிக நேரம் கழிச்சு சாப்பிட்றாள் யார் அப்படின்னு சொல்லி கதவை தட்டி உள்ள போகணும். அப்போ
நோய் வந்து மருந்துகளுக்கும் பயிற்சிகளுக்கும் இளையவை அப்படிங்கிறாரு சாமுவேல் ஹனிமன், ஹோமியோபதி தத்துவத்தை கண்டுபிடிச்சவர். மருந்து என்பது அந்த நோய்க்கு வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, நோய் வந்து மருந்துகளுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறாரு. அது இளதலைகளை வச்சு செய்யக்கூடிய மருத்துவம் அந்த ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துகள்லாம் இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதனால முறைப்படி நீங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தா இந்த சிறு சிறு தலைவலிகள்லாம் இருக்கிறது, சோல்ற வலி இருக்கிறது, மூட்டு வலி பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு பார்க்கிறோம். நாங்க மருத்துவமனையாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதிக நபர் வர்றது என்னன்னா மூட்டு வலி. காரணம் வந்து இரவு நேரம் கழிச்சு சாப்பிட்றதுதான். ஒரு 10 மணிக்கு ஒரு 9:30க்கு மேல சாப்பிட்றதே வந்து அது பொருத்தம் இல்லாத உணவு. ஏன்னா அந்த நீங்க 10 மணிக்கு 9:30 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு அது விடிய காலையில அது உள்ள சிறுகுடல்ல வந்து மலமாக கழியாது. ஒன்னாவது மாலையில போகும், இல்லைன்னா அடுத்த நாள் காலையில தான் வரும். அப்போ நீங்க ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அது ஜீரணிச்சு வெளியேறணும். அதுதான் உண்டு கழித்தல். அந்த முறைதான் வந்து மிகச்சிறந்த முறை. நீங்க ஒரு 100 120 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னா, அல்லது நீங்க வாழும் வரை மருத்துவ செலவு இல்லாம, நோய் பயம் இல்லாம, தொந்தரவு இல்லாம நீங்க வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க கடைபிடிச்சிருக்கணும். என்ன அது அப்படின்னா இரவு நேரம். இந்த விஷயத்துலதான் கடைசியா அடங்கியிருக்கு. வாதபித்த கபம் கூட நீங்க முழுமையடையணும் அப்படின்னா தூக்கம்தான் அருமருந்தாக இருக்குது. தூக்கத்துலதான் வந்து நம்முடைய மெட்டபாலிசம் நடக்குது. ஒரு செடி பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து பகல் முழுவதும் சக்தியை வாங்கிக்கும். இரவுல வந்து அந்த கொடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும், அந்த இலை கொஞ்சம் மலர்ச்சியா இருக்கும். அப்போ அந்த மலர்ச்சி ஆவது என்பது இரவுல தான் நடக்குது. அப்போ அந்த இரவு தூக்கம் என்பது மிக 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 அவசியமானது. இந்த தூங்கும் பொழுது உடம்பு ஜீரணிச்சு இருக்க கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலை நடக்கும் வழியே ஜீரணிக்கிற வேலையும் சேர்த்து நடந்தது அப்படின்னா இந்த தூய்மைப்படுத்துற வேலை, உடம்பு சுத்தப்படுத்துற வேலை வந்து தடைபடுத்தும். அதனால வந்து மிக முக்கியமானது, அவசியமானது. அதுவும் குறிப்பாக நம்முடைய சந்ததியினர் இருக்கிறோம் இல்லையா, நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் வந்து நீங்க உடல் ஆரோக்கியத்தோட உள்ள ஆரோக்கியத்தோட நல்ல துள்ளி குதித்து விளையாடணும், நல்ல முகமலர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா இரவுல வந்து மிக எந்த அளவுக்கு முக்கியமானதாக நேரமே கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உடல்ல மாற்றம் ஏற்படும், உள்ள மாற்றம் ஏற்படும், மனமாற்றம் ஏற்படும், புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த அதிகாலையில அவங்கள வந்து நீங்க எழுப்பி விட வேண்டியதில்லை. வயிற்றுல காலி ஆச்சுனாவே, வயிறு வந்து பெருங்குடல் வேலை செஞ்சதுனாவே, மலம் வெளியேறதுக்கான சூழ்நிலை உருவானாவே தானாக எழுந்துக்கும். நீங்க அலாரம் வச்சு எழுப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. கிராமங்கள்ல பல வீடுகள்ல பார்த்திருப்போம், குழந்தைகள் வந்து 6 மணிக்கு எழுந்து அதனுடைய வேலைகளை பார்க்குது. சின்ன குழந்தைகள் ஒரு 4 வயது 5 வயது குழந்தைகள் வரைக்கும் எழுந்துருது. காரணம் வந்து அவங்களுக்கு 7 மணிக்கே உணவு கொடுத்துட்றாங்க. 8 8:30 அது தூக்க போயிடும். போதும், விடியக்காலையில் 5 6 மணிக்குள்ள அது தானா எழுந்துக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இப்படிதான் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்வியல் முறைக்குள்ள உள்ள போகாம நிச்சயமாக மீண்டு வர்றதுக்கான எந்த வழிமுறையும் கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம். அதோட சேர்த்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாரணை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பூ இருக்கும் பாத்தீங்களா, இப்படி இருக்குது. இந்த இலை இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிவா இருக்கும். இதுல 2 3 வகை இருக்கு சாரணையில. நீங்க எந்த சாரணை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சாரணை என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய உப்புத்தன்மை அதிகமாயிருது இல்லைங்களா, சளி பிடிச்சு வெளியில வரலைனாலும் உடம்புல உப்பு அதிகமாயிரும், கிரையோட்டின் அதிகமாயிரும், சிறுநீரகத்துல உப்பு படிஞ்சிருது, அல்லது கல் உருவாயிருதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த கல் உருவாகிறதுக்கெல்லாம் காரணம் நீர் வந்து மூக்கு வழியாக வெளியேறல அப்படின்னாவே கல் உருவாகும். நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கோம். அதனால இந்த சாரணைய வந்து ஒரு 10 இலை எடுத்துக்கணுங்க. இந்த 10 இலை எடுத்து ஒரு 3 மிளகுங்க, 2 விரல் பிடி அளவு சீரகம் எடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு அரைத்து
அந்த தண்ணிக்குள்ள வந்து பழைய சொத்து தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பழைய சாப்பாட்டினுடைய நீரை உள்ள கலந்து ஒரு 3 நாள் 5 நாள் குடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, எப்பேற்பட்ட சிறுநீரகத்தை செயலிழந்ததை டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம குணப்படுத்தி இருக்கிறோம். இந்த இலை மட்டும் இல்லாம கூட பயிற்சி, அடுத்து வந்து குளிக்கிற முறை. அவங்களுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, தினம் 1/2 மணி நேரம் அவங்க தண்ணியிலேயே இருக்கணும். அதுதான் அந்த நீர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த நீர் சிகிச்சையை எடுத்துக்கொண்டு கூட வந்து ஒரு நேரம் வந்து சமைக்காத உணவாக எடுத்துக்கொண்டு இந்த முறையும் காலையில வெறும் வயிற்றுல இதை குடிச்சுட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த சிறுநீரகத்தை வந்து மீண்டும் வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அங்க அருகாமையில யாராவதும் சித்த மருத்துவர்கள், பாட்டி வைத்தியம்னு சொல்லி எல்லாம் இருப்பாங்க. அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. முன்னையெல்லாம் வந்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை கீரையாக வணங்கி சாப்பிட்டிருக்காங்க. இது மூலிகை மட்டும் இல்லாம இது ஒரு கீரையாக அனுபவத்துல வந்து முன்னவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எல்லா இடங்கள்லயும் கிடைக்குதுங்க. எதெல்லாம் வந்து இலவசமாக எளிமையாக கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். அதனால ஒரு எட்டாக்கனியாக ஒரு யோக பயிற்சி கூட இமயமலையில கத்துக் கொடுக்குறாங்க அல்லது வெளியிடங்கள்ல கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பிரமாண்டமாக இருக்குது. அருகாமையில் இருக்கக்கூடியது தெரிய மாட்டேங்குது. முருகன் கோயில் இருக்கிறவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரியும், திருப்பதியில் இருக்கிறவங்க வந்து இங்க வர்ற மாதிரியும் ஒரு மாற்றம் தேவைதான். ஆனா அவங்கவுங்களுக்கானது அவங்கவுங்க இடத்துலயே இருக்குது, அவங்களுடைய வீட்டை சுத்தியே இருக்குது அப்படிங்கிறதுதான். அதனால வந்து கொஞ்சம் இதன் பக்கம் வந்து கவனத்தை செலுத்தணும் அப்படின்னோம்னா நிச்சயமாக நம்முடைய உடல் தொந்தரவுகிட்ட இருந்து உள்ள தொந்தரவுகிட்ட இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயத்த வந்து பதிவிட போறோம். ரொம்ப அவசியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேங்காய் வாழைப்பழத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா வந்து இங்க அருகாமையில இருக்காங்க, எங்க ஊர் பக்கம். அந்த ஐயாவும் வந்து நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. ஐயாவை வந்து நம்ம எப்படி இணைச்சிக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம கவனத்துல வைக்க போறோம். அது நம்ம குழுவிலையும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்த போறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு கருத்தை சொல்லி அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தை அளித்தார் நம்முடைய அவருக்கு நன்றி. அடுத்ததாக சாந்தியாசனம் அழைக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. படுத்த நிலையில் கால்கள் தளர்வாக இருக்கு. உங்களுடைய உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கு. உடல் முழுவதும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. கவனம் கால் விரல்களில் பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி. இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. இடுப்பு பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது.
தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம். கைகள் முட்டிப்பகுதி, கெண்டைக்கை, முழங்கை, மணிக்கட்டு, புறங்கை, உள்ளங்கை, கை விரல்களில் கவனம். 5 விரல்களிலும் நம்முடைய கவனம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. ஆழ்ந்து மூச்சு இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். அந்த இடங்கள் தூய்மை அடைகிறது, வலிமை அடைகிறது, ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து பகுதியில் தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், மூளை பகுதியில், தலை முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், நிதானமான நீண்ட மூச்சு. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள் பகுதி, முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மூச்சு காற்றிலேயே கவனம். நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையடைந்து வலிமையடைந்து பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. பேரண்ட ஆற்றல் முழுவதும் உச்சித்துளை வழியாக உள்ளே சென்று அனைத்து உறுப்புகளிலும் பற்றி படர்ந்து சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் நாம் உயிர்ப்பு பெற்று ஆரோக்கியமாக நலமாக உள்ளோம். நம்முடைய உடலில் இருக்கும் தொந்தரவுகள் அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியேறிவிடுகிறது. தூய்மையான மென்மையான காற்று உள்ளே செல்கிறது. மெல்ல இடப்புறமாக புரண்டு இடது தலைக்கு மேல் வைத்து வலது கை நெஞ்ச பகுதியில் வைத்து மேலே அமர்ந்து கொள்கிறோம். அமர்ந்து கொண்டு அப்படியே கைகளை உரசி கண்கள் வைத்து விரட்டி விடுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து நாம் இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இதில் நம்முடன் பல அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடன் தொடர்ந்து 15 நாட்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கும்பகோணம் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டியின் தலைவர் கோப்பெருமான் ஐயா அவர்கள்
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க.